2014, 15, 16 இலங்கை கடற்படை, பாகிஸ்தான் கடற்படை, குவைத் கடற்படை, அங்குள்ள மீனவர் சங்கத்தின் தலைவர்கள் நம்முடைய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்குவதும், மீனவ வலைகளை கிழிப்பதும், படகுகளை பறிமுதல் செய்வதும், பெட்ரோல் குண்டுகளால் தாக்குவதும், இப்படிப்பட்ட நாசகார வேலையில் ஈடுபட்டார்கள். ஆனால் மோடி அரசு பாதுகாத்ததா, வாக்குறுதியை நிறைவேற்றியதா என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. எல்லோரையும் ஏமாற்றுகிறார்கள். மலைவாழ் மக்களை ஏமாற்றுகிறார்கள், பட்டியலின மக்களை ஏமாற்றுகிறார்கள், பெண்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறார்கள். மீனவர்களை நசுக்குவதில் முதன்மை கட்சியாக பாஜக இருக்கிறது. என்ன பேசினார் நரேந்திர மோடி? ஆண்மையுள்ள பிரதமர் இந்த நாட்டிலே இல்லை, ஆகையால் அண்டை நாடுகள் மீனவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு உயிர் பலி இருக்காது என்று சொன்னார். ஆனால் தங்கச்சி மடத்திலே இருக்கின்ற பெர்னாண்டோ, இவரை படுகொலை செய்தது யார்? எந்த ஆட்சியிலே படுகொலை செய்தார்கள்? தரங்கம்பாடியை சார்ந்த சண்முகத்தை எந்த ஆட்சியிலே படுகொலை செய்தார்கள்? மீனவர் சண்முகம், அகஸ்தியன், சியாமலா நாகராஜ், இப்படிப்பட்ட மீனவர்களை எல்லாம் படுகொலை செய்தது எந்த ஆட்சியில? 400 படகுகளுக்கு போல் கைப்பற்றி இலங்கை வைத்திருக்கிறது எந்த ஆட்சியில? ஆயிரக்கணக்கான மீனவர்களை தாக்கி அழித்திருக்கிறார்களே எந்த ஆட்சியில? மீன்பிடிய வலைதான் அவர்களுக்கு வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை கிழித்து எரிந்து நாசனப்படுத்தினார்கள் எந்த ஆட்சியில? மீனவர்கள் தங்களுடைய பகுதியிலே, இந்திய பெருங்கடல் பகுதியிலே மீன்பிடிக்கும் பொழுது பெட்ரோல் குண்டு வீசி தாக்கினார்கள், அது எந்த ஆட்சியில? இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற மோடி சொல்ல வேண்டும். எல்லாமே உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகள். மக்களை வஞ்சிக்கும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அகற்றுவதற்கான நேரம் இன்னும் 2-3 மாதத்தில் மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். மோடி ஆட்சியை தூக்கி எறிவார்கள் என்று நாம் இங்கே சொல்லி வைக்கிறோம். தமிழ்நாடு கடற்படை பகுதி, ஆந்திரா கடலோர பகுதி, ஒரிசா கடலோர பகுதி, மேற்கு வங்க கடலோர பகுதி, இங்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? இங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத இடத்தில மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடந்து கொள்ளுகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மோடி அரசு, காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ராமேஸ்வரம் மக்களை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பாதுகாப்பார். தேர்தலுக்கு பிறகு ஒரு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பாதுகாப்பார். உயிர் பலிகளை தடுத்திடுவார். மீனவ வலைகளை கிழிப்பதில தடுத்து நிறுத்தி அந்த மீனவர்களுக்கு புதிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தருவார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஒரு வார்த்தை, ஒரு வாக்குறுதி, ஒரு மனிதனுக்கு ஒரு சொல் என்று சொல்லுவார்கள். மோடி அவர்களே 2014ஆம் ஆண்டு என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு பாதுகாப்பு, மீனவர்களுக்கு நிரந்தர வருமானம், மீனவர்கள் அண்டை நாட்டால் தாக்கப்பட மாட்டார்கள், ஆண்மை இல்லாத பிரதமர் வருவார் என்று வந்தீர்களே. ஏன் இவ்வளவு பெரிய நாசகார சக்திகள் அண்டை நாடுகள் தாக்கி கொண்டிருக்கிற நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? வெளியுறவு துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது. வெளியுறவுத்துறை தோல்வி மட்டும் அடையவில்லை, இந்தியாவுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மண்ணை பறிகொடுத்திருக்கிறது. அங்கலம் மங்கலமாக சீனா அங்கே ஆக்கிரமணம் செய்கிறது. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு வக்கில்லை. சிறிய நாடுகள் எல்லாம் இந்திய திருநாட்டை பார்த்து பயந்தது தலைவர் ராஜீவ் காந்தி ஆட்சியில, மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில. ஆனால் இப்பொழுது சிறிய நாடுகள், நேபாள் கூட கிண்டல் அடிக்கிறது, கேலி செய்கிறது மோடியுடைய வெளியுறவு கொள்கையை பார்த்து. மிகப்பெரிய படுதோல்வியை தழுவி இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், பிரதமர்கள் இந்த நாடு விடுதலையாகும் பொழுது ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு ஆதாரம் இல்லாமல் நாடை விடுதலை பெற்று தந்தார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகப்பெரிய பொது நிறுவனங்களை ஏற்படுத்தினார். அந்த பொது நிறுவனங்கள் தான் இப்பொழுது நவரத்னா என்று லாபம் ஈட்டக்கூடிய பெரு நிறுவனங்கள். கிராமத்தில் சொல்லுவார்கள், நல்லவாயன் சம்பாதித்தால் நாரவாயன் அதை சாப்பிடுவான் என்று. அதே போன்று ஜவஹர்லால் நேரு
அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், எங்கள் மேனாள் பிரதமர் நரசிம்மராவ் இவர்கள் எல்லாம் கட்டி காத்த இந்த திருநாட்டை உருவாக்கிய செல்வங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை 16 லட்சம் கோடிக்கு மேல் உங்கள் நண்பர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் வரி கட்டுகிறார்கள். வரி பணத்தை கொள்ளையடித்து கொள்ளைப்புற வழியாக உங்கள் நண்பர்களுடைய கடனை அடிக்கிறீர்களே. 16 லட்சம் கோடிக்கு மேல், சராசரியாக ஒரு நாளைக்கு 443 கோடி ரூபாய் கடன்களை உங்கள் நண்பர்களுக்காக அடைத்து வருகிறீர்கள், வாரி வாரி வழங்குகிறீர்கள். ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக மோடி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களை மக்கள் திரும்ப பெற தயாராகிவிட்டார்கள். உங்களை விரட்டி அடிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். நாங்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இயந்திரங்களை நம்பி தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்த ஆட்சியை இழப்பது உறுதி, மாற்றம் வருவது உறுதி. அந்த ஆட்சி மாற்றத்தில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த திருநாட்டிற்கு ஜவஹர்லால் நேருடைய ஆட்சியை கொண்டு வருவார், அன்னை இந்திரா காந்தி ஆட்சியை கொண்டு வருவார், டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியை கொண்டு வருவார், தலைவர் ராஜீவ் காந்தி ஆட்சியை கொண்டு வருவார். ஆகவே உங்களுக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது. திருட்டும் புரட்டும் ஒரு நாள் விடிவுக்கு வரும் என்று சொல்லுவார்கள். அந்த திருட்டும் புரட்டும் விடிவுக்கு வரும் காலம் வெகு விரைவில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான இந்த ஆர்ப்பாட்டத்தை 2 நாட்களில் தயார் செய்து ஏற்பாடு செய்து மிகவும் கச்சிதமாக மோடி அரசு திரும்பி பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மோடி அரசு, நீங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுங்கள். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எந்த இடத்தில் பார்த்தாலும் கர்ஜித்து வருகிறாரே, நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு சவால் விடுவோம். என்ன சவால் என்றால், 15 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பேன் என்று சொன்னீர்களே, எப்பொழுது கொடுக்க போகிறீர்கள்? நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? பால் விலை என்ன விற்றது? 1 லிட்டர் பால் விலை நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது 27 ரூபாய், இன்று 57 ரூபாய் 52 காசு விற்கிறது. எல்லோரையும் வஞ்சித்தீர்கள், பால் குடிக்கும் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. அதே போன்று பாராசிட்டமால் மருந்து, டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை 94 பைசா, இப்பொழுது 3 ரூபாய் 28 பைசா, ஏறக்குறைய 249 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. இதற்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்லுங்கள். பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னால் உங்க பிரதமர் குறைத்தாரா? எல்பிஜி சிலிண்டர் உருண்டையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார், குறைத்தாரா? அங்கே நாங்கள் ஆட்சி செய்யும் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் 1 குவிண்டல் எண்ணெய், கச்சா எண்ணெய் என்ன விலை விற்றது? இப்போது என்ன விலை விற்கிறது? நீங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். இந்திய பொருளாதாரம் என்பது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நிகராக இருக்கும். அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய பணமதிப்பு உயரும் என்று சொன்னீர்களே, உயர்த்தினீர்களா? ஆகவே நீங்கள் கொண்டு வந்தது இந்த மக்களை வஞ்சிப்பதற்கும், இந்த மக்களை ஓரங்கட்டி விட்டு வடகொரியாவின் ஆட்சி மாடல், ஒரு ஆட்சிக்கும் ஒரு மாடல் இருக்கிறது. திராவிட மாடல் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய மாடல் என்ன? அதிபர் மாடல், சைனா மாடல், வட கொரியா மாடல், இப்படி ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மனி மாடல். இந்த மாடல் உங்கள் ஆட்சி. இதுக்கு என்ன முன்னுதாரணம்? இந்த நாட்டில் பிறந்து இந்த நாடை சமமாக மேடு பள்ளங்களை நிரப்பிய இஸ்லாமிய சகோதரர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டுவோம் என்று கொங்கலிக்கிறீர்கள். இந்த கொக்கரிப்பு என்பது சிஏஏ என்ஆர்சி மூலமாக சட்டம் இயற்றுவோம் என்று சொல்லுகிறீர்கள். இவர்கள் இல்லாமலா இந்த நாடு விடுதலை பெற்றது? இவர்கள் இல்லாமலா இந்த நாடு இன்றைக்கு சகோதர தத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் திகழ்ந்திருக்கிறது? வேற்றுமையில் ஒற்றுமை என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னாரே, இது எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா என்பதை மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எந்த மக்கள் நிம்மதியாக ஆட்சியில் இருக்கிறார்கள்? எதை எடுத்தாலும் உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகள். அம்ரூத் இந்தியா என்று நவம்பர் மாதத்தில் திருவாரூரில் அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. அனைத்து தொடர்வண்டி ரயில்வே துறையும் செப்பனிட வேண்டும் என்று
அறிவிப்பு வந்து நவம்பரில் அடிக்கல் நாட்டினார்கள். இதை மக்கள் மறந்து விடுவார்கள் என்று மக்களை ஏமாற்றும் விதமாக நேற்று நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் கொங்கு மண்டலத்தில் அடிக்கல் நாட்டுகிறார். எவ்வளவு பெரிய அநியாயம் அது! இது யாரை ஏமாற்றுவது? நீங்கள் வேறு எந்த மாநிலத்தினாலும் ஏமாற்றலாம் மோடி அவர்களை. தமிழ்நாட்டு மண்ணில் சமூக நீதிக்கு வழிகாட்டுகின்ற தமிழ்நாட்டில் உங்களுடைய பொய் பித்தலாட்டம் எதுவும் எடுபடாது. இந்த தேர்தலில் 40க்கு 40 எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். உங்களை வீட்டுக்கு அனுப்பும் காலம் மிக விரைவில் வந்து விட்டது. ஆட்சி மாற்றத்தில் நல்லாட்சி ஏற்படும். இந்திய மக்கள் 2ஆம் சுதந்திர போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு விரைவில் இல்லை. மே மாதத்திற்கு பிறகு இந்திய திருநாடு முழு சுதந்திரம் பெற்ற திருநாடாக அனைத்து மக்களுக்குமான இந்தியாவாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் இந்த கட்சியுடைய வேறாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தியின் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். மோடி அரசின் செயலற்ற தன்மையை தடுத்திடுவோம், 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 தடுத்திடுவோம். மீனவர்களை கைது செய்யும், மீனவர்களை கைது செய்யும். இலங்கை அரசை தடுத்திடுவோம். விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். இலங்கை சிறையில் ஓடும் நமது மீனவர்களை விடுதலை செய். மோடி அரசே, பாசிச அரசே, மோடி அரசே, பாசிச அரசே, தடுத்திடு, தடுத்திடு. மீனவரிடம் மத்து மீறும் இலங்கை அரசை தடுத்திடு. போராடுவோம், 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 போராடுவோம். மீனவர்களுக்கு நியாயம் வேண்டி